கேரள மாநில பாரம்பரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஜாதி மத பேதமின்றி கொண்டாடப்படும் மிகப்பெரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் ஆவணி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திர தினத்தன்று துவங்கும் விழா சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் என்று 10வது நாள் திருவோணமாக கொண்டாடப்படுகிறது. அவிட்டம், சதயம் என்று அடுத்த 2 நாட்கள் வரை ஓணம் விழா தொடர்வதும் உண்டு. ஓணத்தை அறுவடை திருநாளாகவும் கொண்டாடுவர். ஓணம் திருவிழாவை பற்றி பல கதைகள் கூறுவதுண்டு. பரசுராமர், புத்தர், சேரமான் பெருமாள், சமுத்திர பத்மராஜா, தானிய தேவன் என்று பல கதைகள் இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தியின் கதையே முக்கிய நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம் மகாபலியின் தியாகமும் விஷ்ணுவின் வாமன அவதாரமும் முக்கிய காரணமாகும். முன்பொரு காலத்தில் சிவாலயத்திற்குள் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை தூண்டி பிரகாசமாக எரிய உபகாரம் செய்தது ஒரு எலி. எனவே அந்த எலிக்கு 3 உலகங்களையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை வழங்கினார் சிவபெருமான். அந்த எலி தனது மறுபிறப்பில் மகாபலி என்ற பெயருடன் மன்னனாக பிறந்து கேரள நாட்டினை சிறப்பாக ஆட்சி செய்தார். மகாபலி சக்கரவர்த்தி பக்த பிரகலாதனின் பேரனாவார். அவன் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தனது தாத்தா பிரகலாதனைப் போல தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான். யாராவது இல்லை என்று வந்து கேட்டால் அவர்களுக்கு கேட்டதை கொடுக்கும் வள்ளல் தன்மை கொண்டவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு கௌரவமும் கொஞ்சம் அதிகம் இருந்தது. மகாபலி 3 உலகங்களையும் ஆட்சி செய்ய விருப்பம் கொண்டு ஒரு யாகம் செய்ய விரும்பினான். அந்த யாகம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும். இதனை அறிந்த தேவர்கள் கலங்கி போனார்கள். ஏற்கனவே பல நற்காரியங்கள் செய்ததன் காரணமாக தேவர்களைப் போன்ற உயர்ந்த நிலைக்கு மகாபலி சக்கரவர்த்தியும் வந்துவிட்டான். தற்போது அவன் நடத்தப்போகும் வேள்வியும் அதில் கொடுக்கப் போகும் தான தர்மங்களும் 3 உலகையும் ஆட்சி செய்யும் தகுதியை அவனுக்கு பெற்று தந்துவிடும். 3 உலகங்களிலும் அவனை வெல்ல எவராலும் முடியாது என்ற நிலை உருவாகிவிடும். இதனால் தங்களின் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமே என்று அஞ்சினர் தேவர்கள். இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் தங்களை காத்தருளும்படி மகாவிஷ்ணுவிடம் போய் கேட்டனர். தேவர்களை காப்பது தன் கடமை என்பதால் அவர்களுக்கு உதவ மகாவிஷ்ணு முன்வந்தார். அதே நேரத்தில் மகாபலியின் சிறப்பை உலகம் அறியச் செய்யவும் அவர் சித்தம் கொண்டார். வேள்வி நிறைவடையும் தருவாயில் வாமன வடிவில் வந்து அரசனிடம், என் உயரத்தை போன்றே இந்த உலகில் 3 அடி மண் கொடுத்தால் போதும் என்று தானம் கேட்டார். அவனது குரு சுக்கிராச்சாரியருக்கு தெரிந்துவிட்டது வந்திருப்பது மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பது. அதனால் தானம் தர வேண்டாம் என தடுத்தார். மகிழ்ச்சியில் திளைத்தான் மகாபலி. குருவே, என்னிடம் தானம் கேட்க வந்திருப்பது திருமாலின் அவதாரம் என்றால் இதைவிட பெரிய பேறு எனக்கு என்ன இருக்கப் போகிறது என்று கூறியவன் அத்துடன் இல்லாமல் கமண்டலத்தை எடுத்து நீர் வார்த்து தானத்தை கொடுக்க முன்வந்தான். இதற்காகவே காத்திருந்த வாமனர் புல்லவடிவில் இருந்து முதல் அடியை கொண்டு மண்ணுலகையும் 2ஆம் அடியாக விண்ணுலகையும் அளந்து முடித்தார். பின்னர் மகாபலியிடம், சக்கரவர்த்தியே, நான் 2 உலகங்களையும் 2 அடியில் அளந்துவிட்டேன். 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார். இறைவா, 3வது அடியை என் தலை மீது வையுங்கள் என்று நிலத்தில் மண்டியிட்டு அமர்ந்து சிரம் தாழ்த்தி இருந்தான். மகாவிஷ்ணுவும் தனது 3வது அடியை மகாபலியின் தலை மீது வைத்து அவனை பாதாள உலகத்திற்கு தள்ளினார். இத்தகைய சிறப்பு பெற்ற மகாபலி தொடர்ந்து, மகாபலியே, உன் நல்லாட்சியால் உன் நாட்டை வளம் பெறச் செய்தாய். அதனால் நீ பெற்ற பலன்கள் அனைத்தும் உனக்கு உயர்வை தந்தது. இப்பொழுது நீ எனக்கு வழங்கிய தானத்தினால் இந்த உலகமே போற்றும் அளவுக்கு சிறப்புற்று இருப்பாய் என்று அருளினார். பாதாள உலகத்திற்கு சென்ற மகாபலி சக்கரவர்த்தி, திருமாலே, நான் என் நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் மிகுந்த பற்று வைத்திருக்கிறேன். அதை தாங்களும் அறிவீர்கள். எனவே வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நான் என் நாட்டிற்கு வந்து என் மக்களின் சிறந்த வாழ்க்கையை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டான். அதன்படி மகாவிஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புதல் அளித்தார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திர நாளன்று மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்ப்பதற்காக வருகிறார். மகாபலி சக்கரவர்த்தி வரும் இந்த நாளையே ஓணம் பண்டிகை என்று மக்கள் கொண்டாடுகின்றனர். கிபி 861ஆம் தேதியிட்டு கிடைத்த தாமிர தகட்டின் அடிப்படையில் 1000 ஆண்டு பழமையான இந்த திருவிழா மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க மக்கள் கொண்டாடுவதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலத்தில் உள்ள திருக்காட்கரை காட்கரையப்பன் கோயிலை மகாவிஷ்ணு
வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை அழைத்த இடமாக கருதப்படுகிறது. ஓணம் பண்டிகையின் சிறப்பு அம்சமாக மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக 10 வகையான பூக்களை வைத்து அதற்கு நடுவில் ஒரு குத்துவிளக்கு ஏற்றுவர். அந்த விளக்கினை சுற்றி பல வகையான காய்கனிகளையும் அழகுற அடுக்கி வைப்பர். அந்த கோலத்தை அத்தப்பூ கோலம் என்றும் அழைக்கின்றனர். இந்த நாட்களில் பெண்கள் கசவு எனும் உடைகளை அணிந்து கொண்டாடுவர். மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெறும். பெண்கள் ஆடும் கைகொட்டுக்களை நடனமாடி மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்று பாடுவர். ஓணம் பண்டிகையின் 10வது நாளன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த யானை திருவிழா கொண்டாடப்படும். 10ஆம் நாளான திருவோண தினத்தன்று யானைகளுக்கு விலை உயர்ந்த பொன் மற்றும் மணிகளால் ஆன தங்க கவசங்களாலும் பூத்தோரணங்களாலும் அலங்கரித்து வீதிகளில் யானை ஊர்வலம் நடத்துவர். மேலும் கேரளாவின் பாரம்பரிய போட்டியான கயிறு இழுத்தல், களரி, படகு போட்டிகள் என பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். இந்த ஓணம் பண்டிகையின் முக்கிய அம்சமே அன்றைய நாட்களில் சிறப்பு உணவுகள் தயார் செய்வதே ஆகும். காணம் விற்றாவது ஓணம் உண் என்ற பழமொழி ஓண சத்யா என்ற சிறப்பு உணவினை பற்றி கூறுகிறது. 6 சுவைகளில் கசப்பை தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓண சத்யா உணவு தயாரிக்கப்படுகிறது. அவியல், சாம்பார், பருப்பு, எரிசேரி ஆகியவையும் 4 வகையான உப்பு இடப்பட்ட கறிகளும் இந்த உணவில் உண்டு. தரையில் பாய் விரித்து அமர்ந்துதான் உண்ண வேண்டும். இலையில் இடது ஓரத்தில் முதலில் அப்பளம், அதற்கு மேல் பழம், அப்பளத்தின் வலதுபுறம் சிறிது உப்பு வைக்க வேண்டும். இலையின் இடதுபுறத்தின் மேற்பகுதியில் நேந்திரங்காய் உப்பேரியும் அதற்கு கீழே சர்க்கரை வரட்டியும், இடதுபுறத்தின் மேல் உப்பில் இட்ட கறிகளான எலுமிச்சை, மாங்காய், இஞ்சிக்கறி, பின்னர் ஓலன் எரிசேரி, அவியல் கிச்சடி, பச்சடி, துவரன் ஆகியவை பரிமாறிய பின்னர் கடைசியில் சாதம் பரிமாறப்படும். இதற்கு பிறகுதான் பருப்பு, சாம்பார், காளான், பாயாசம் அடுத்தடுத்து பரிமாறப்படும். பாயாசத்திற்கு பின்னர் ரசத்துடன் சிறிது சாதம். இந்த சாதம் சேர்த்து சாப்பிடும் வழக்கம் தென் கேரள பகுதியில் மட்டுமே காணப்படும். மொத்தத்தில் இந்த ஓணம் பண்டிகை கேரளாவின் ஒரு அழகு திருவிழா ஆகும்.